தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவிலை கூறின 7 வார்த்தையில் 4வது வார்த்தையாக மார்க்கின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவருடைய மிகுந்த துக்கத்தின் வேதனையிலே உச்சக்கட்டத்திலே இந்த வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் கைவிடப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டார்? பிதாவானவர் ஏன் தன் குமாரனை கைவிட்டார் என்று பார்க்கும்போது, நம்முடைய பாவத்தை நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவர் கைவிடப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்கும், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை அவருடைய தழும்புகளால் குணமாக்கும்படிக்கும் பிதாவானவர் தன் குமாரனை கைவிட்டார். இந்த வார்த்தையானது 1000 வருஷத்துக்கு முன்பதாகவே சங்கீதக்காரனாகிய தாவீது 22ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை நாம் பார்ப்போம். தாவீதின் வாழ்க்கையிலே கூட அப்சலோம் தன் குமாரன் தனக்கு எதிராய் வரும்போது அவன் ஓட வேண்டிய நிலைமை வந்தது. அவனுக்கு அந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தது என்றால், தேவன் என்னை கைவிட்டாரோ என்று. ஆனால் தேவன் ஏன் அந்த தேவன் என்னை கைவிட்டார் என்ற அந்த சூழ்நிலைகள் அவனுக்கு தோன்றும் போது, அன்றைக்கு அவன் ஜெபத்திலே உட்கார்ந்தான். ஆவிலை நிறைந்து அந்த சூழ்நிலைகள் தேவனுக்கு அதை தெரியப்படுத்தும் போது தீர்க்க தரிசனமாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவங்கள் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம், மீறுதல் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம், மீறுதல் நிமித்தம் அவர் கைவிடப்படுவார் என்று அன்றைக்கு தீர்க்க தரிசனமாகவே அந்த சங்கீதத்தில் ஆவிலை நிறைந்து பாடினவராயிட்டார். தாவீதுடைய சூழ்நிலைகள் ஏன் அவர் கைவிடப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டது என்றால், காரணம் அவன் உத்தமனாகிய, கபடற்ற உத்தமனாகிய ஊரியாக்கு அவன் செய்த துரோகத்தை நிமித்தமே கர்த்தர் அவன் இமைப்பொழுது கைவிடப்பட்டார். அவன் அதை உணர்ந்து அதை தன் பாவத்தை அறிக்கை செய்து, தன் அக்கிரமங்களை அறிக்கை செய்து, தன் மீறுதலுக்கு அவன் மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் மீண்டும் மன உருக்கத்தோட மீண்டும் அவனை சிங்காசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தவராயிருக்க. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்மை கைவிட வேண்டிய சூழ்நிலைகள் நாம் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். இறுதிய கடினமுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் கைவிட்டுருவார். உணராத இருதயம் உள்ளவனுக்கு கர்த்தர் கைவிடுவார். நம் வேதத்துல 2 நபரை நாம் பார்ப்போம். ஒன்று, ஆண்டவரோடு இயேசுவோடு பிரயாணித்த யூதாஸ் காரியர். அவன் கெட்டு போகும்படிக்கும் கர்த்தர் கைவிட்டார். காரணம் என்னென்றால், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 64ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் தன்னுடைய மாம்சத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது அவன் அதை விசுவாசியாமல் போனது நிமித்தமே கர்த்தர் அவனை கைவிட்டவராய் காணப்பட்டார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை விசுவாசத்தை விட்டு வழி விலக போகிறவர்களாய் இருந்தால் நாம் கைவிடப்படுகிற சூழ்நிலைகள் தள்ளப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். 2வது, சவுல் ராஜா அவன் கைவிடப்பட்டவனாய் காணப்பட்டது. 1 நாளாகும் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் அவன் செய்த துரோகத்தின் நிமித்தம், அவன் கர்த்தருடைய ஆலோசனையை தேடாமல் அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களுடைய ஆலோசனை தேடின நிமித்தமே அவன் கைவிடப்பட்டவனாய், அவன் செத்தவனாய் காணப்பட்டது. இன்றைக்கு கூட கர்த்தருடைய ஆலோசனை அல்லாமல் வேறு ஆலோசனை நாம் தேடுகிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாய் அந்த ஆலோசனை நம்மை கைவிடுகிறதாய் இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மை இம்மட்டும் கைவிடாததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் நம்முடைய இருதயம் கடினமாய் இராதபடிக்கும், அவருடைய சத்தியத்தை விசுவாசத்தை விட்டு வழி விலகாதபடிக்கும், சவுலை போல அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் விலகி போனோம் என்றால் நிச்சயமாய் நம்முடைய சூழ்நிலைகள் கூட கைவிடப்படுகிறதாய் காணப்படும். ஆயினும் கர்த்தர் மீண்டும் மன உருக்கத்தோடு நாம் இதுவரைக்கும் நம்மை கைவிடாமல் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. நாம் அவர் விசுவாசத்தில் உறுதியாய் இருப்போம். அவர் நம்ம கொடுக்கிற ஆலோசனையில் உறுதியாய் பற்றி கொண்டு போவோம். நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக இருந்தால் அவர் என்றைக்கும் மரண பயந்தமும் நித்தமும் நம்மை கைவிடாமல் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை கனம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.